வணக்கம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, குரு பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் 2024. குரு பகவான் 9ஆம் தேதி அக்டோபர் 2024ஆம் தேதி ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து இப்போ கொஞ்ச நாள்ல மிருகசீரிடம் போய் அந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்திலேயே வக்ர கதியில 9 அக்டோபர் 2024ஆம் தேதியிலிருந்து 4 பிப்ரவரி 2025ஆம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார். ஒவ்வொரு சின்ன பிளானட் மூவ்மெண்ட், கிரக நிகழ்வுகள் எல்லாமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகள் மீதும் மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வரும். அப்படியாக இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் மேஷம் முதல் துலாம் ராசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி, காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்வது, இந்த வீடியோவை பார்க்குறீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் எங்களுக்கு மேலும் மேலும் எங்களுக்கு இன்னொரு இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இன்னும் சிறந்த படைப்புகளை, சிறந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களையும், உங்கள் வாழ்வியலுக்கு தேவையான அற்புதமான விஷயங்களையும், முன்னேறுவதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள், எது நடக்கும் நடக்காதுங்கிற உண்மையை தெளிவாக உறக்க சொல்வதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். தவிர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது விருச்சிக ராசி என்பவர்கள் இருந்தாங்கன்னா தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவானது கட்டாயம் ஒவ்வொரு விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். விருச்சிகம் 8வது வீடு, காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு என்று அழைக்கப்படக்கூடிய விருச்சிக ராசி. இங்கே விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரங்கள் வரும். இதுல விசாகம் மட்டும் உடைபட்ட நட்சத்திரமாக வரும். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 பாதம் முடிய விருச்சிக ராசியில் வருகிறது. இந்த விருச்சிகம் ரொம்ப அபூர்வமான ஒரு வீடு. ஒவ்வொரு விருச்சிக ராசி அன்பர்களும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்டையும் பேப்பர், பேனா எடுத்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு விருச்சிக ராசி அன்பர்களும் அபூர்வமானவர்கள், இது உண்மை. நீங்கள் அபூர்வமானவர்கள். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துலதான் காலபுருஷ தத்துவப்படி ஒரு உயிரும் ஒரு உடலும் பிரியக்கூடிய ஒரு ஸ்தானம். உடல் உறுப்புகள் அப்படின்னு நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் எடுத்தா உடல்ல எதை மறைத்து வைப்போமோ அந்த இடத்தை குறிப்பதாகும். உயிர் ஸ்தானத்தை குறிக்கின்ற இடம்தான் விருச்சிக ராசி. அப்படியாகவே ஏனோ தெரியல, விருச்சிக ராசி என்பவர்கள் பல பேர், 195 பேர் எல்லா விஷயத்தையும் மறைத்துவே வைப்பார்கள். சராசரியாக பேச வேண்டிய வார்த்தையை கூட பேச மாட்டார்கள். சராசரியாக சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட சொல்ல மாட்டார்கள். நல்லதையும் சரி கெட்டதையும் சரி மனதுள்ளேயே வைத்து நடைபோடக்கூடியவர்கள் தான் விருச்சிக ராசினியர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசினியர்களுக்கு இப்போ கிரக சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனி கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்களுடைய எதிரி பகவான சனி பகவான் 4ஆம் வீட்டில் உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்களுடைய 5ஆம் வீட்டில் ராகு பகவான் குடிகொண்டிருக்கிறார். உங்களுக்கு 5ஆம் வீடு ரொம்ப முக்கியம். ராகு உங்களுக்கு ஆகாதவர், அவர் 5ஆம் வீட்டில் குடிகொண்டிருக்கிறார். உங்களுடைய 7ஆம் வீட்டில் மே 1ஆம் தேதி 2024 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மே 1 ரிஷபத்தில் இருக்கிறார். தற்சமயம் ரோகிணியில் இருக்கக்கூடியவர் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு போய் வக்ரமாக போறார் 9ஆம் தேதி அக்டோபர்ல. எப்பவுமே குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம். இதனால் ஏப்ரல் 30 வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் மறைந்திருந்த குரு பகவான் மேஷ ராசியில் மே 1 அன்னைக்கு கரெக்டா பிரவேசமாகி ரிஷபத்திற்கு வந்து விட்டார். அது நல்லது. குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது யோகம். ஆனால் உண்மையை தான் நம்ம பேசணும். குரு இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம். அந்த விதத்தில் உங்கள் ராசியை அவர் பார்த்து கொண்டேதான் இருக்க போகிறார். ஆனால் நேர்கதியில் இருக்கக்கூடிய குரு பார்வைக்கும் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பார்வைக்கும் என்ன வித்தியாசம், இதை பத்தி தான் நம்ம டீப்பா பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அதனால என்னன்றதெல்லாம் பார்ப்போம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், நீங்க வீடு, நிலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க போனா அதுல ஏதாவது கோளாறுகள் செய்வார்.
டாக்குமெண்ட் உங்களுக்கு பிடிக்காத டாக்குமெண்ட்ல நீங்க கையெழுத்து போட்டு அதில் மாட்டிக்கிற மாதிரியான அமைப்புகளையும் செய்வார். இதை தவிர 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை பிறந்த குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதையோ இல்லை படிப்பிலிருந்து டைவர்ஷனோ இல்லை மனச்சிதறல்களோ மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல கொஞ்சம் குடைசலை கொடுப்பார், பிரச்சனைகளை தருவார். என்னன்னா நிம்மதியா வேலை செய்ய விட மாட்டானுங்க. சரி, அவங்கள்ட்ட நீங்க பிரச்சனை பண்ணலைன்னா கூட உங்களை அவங்க நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. எந்நேரம் பின்னாடி தொட்டிகிட்டே இருக்குது. நீங்களும் நிம்மதியா இல்லாம அவனுங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. வேலை செய்யற இடத்துல ஆபீஸ்ல இந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். இந்த காசிப்பிங், இந்த பின்னாடி பேசுறது, பேக் ரீடிங், இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் அடுத்தது குரு. நல்ல வேலை மே 1ஆம் தேதி குரு நம்மள பாக்குறாருப்பா, ஆப்பாடா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும்போது வெறும் 4 மாசம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாசம். அக்டோபர் 9 குரு வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியானது என்ன பண்ண போகுது? ஒரு கிரகமானது நேர்கதியில் இருக்கும் பொழுது நமக்கு நல்லது செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவர்கள் ரெட்ரோகிரேட் ஆன்டி கிளாக் வைஸ் வக்ரகதி அடையும் பொழுது நமக்கு டபுள் மடங்கு தீய பலன்கள் செய்வார்கள் அல்லது நல்ல பலன்களை நிறுத்துவார்கள். ஒரு கிரகம் நமக்கு தீய பலன்கள் செய்கிறார்கள் என்றால் அவர் வக்ரகதி அடையும் போது டபுள் மடங்கு நல்ல பலன்களை செய்வார்கள். இதுதான் தாற்பயம். இப்ப 7ஆம் இடம் ரிஷபத்துக்கு குரு ஆகாதவராக இருந்தாலும் குரு பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம்ன்ற வகையில் உங்களுக்கு ராசியை பார்க்கும் பொழுது நல்லது செய்வார். ஆனால் அவர் வக்ரகதி அடையும் பொழுது கொஞ்சம் பலன்கள் மாறும். எப்படி? நீங்க விருச்சிக ராசியில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, மாணவ மாணவியர்கள், உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்றதுல ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கும். குரு வக்ரகதி அடையும் பொழுது இன்னும் சற்று டைவர்ஷன் ஏற்படும். அதே சமயத்துல ஏற்கனவே லவ் பண்ண மேரேஜ் நின்னாலும், வருஷக்கணக்கா மேரேஜ் நடக்கலைனாலும் பட்டு நடந்துடும். அதே சமயத்துல இந்த குரு பகவானுடைய இந்த வக்ரகதியானது உங்களுக்கு பலவிதத்துல குழந்தைகளுக்கு நீங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டாம அடம் பிடிப்பாங்க உங்களுடைய பெற்ற குழந்தைகள். அதுதான் 4வது பாயிண்ட். என்னன்னா, பணம் கைக்கு வர மாதிரி இருக்கும், நாளைக்கு அது வராது, திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு அதிகமா பணம் வரும். இப்படியான வேலைகளை செய்யும். அல்டிமேட் ரிசல்ட் எண்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா தான் முடியும். ஆனா ஒரு நடுவுல 2 ஜெர்க் இருக்கும். நடக்கவே நடக்காதுன்ற ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி 2 ஜெர்க் இருக்கும். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். இதை தவிர உங்களுடைய ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்தலத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா அன்னைக்கு உங்களுக்கு லீவ் கிடைக்காது. சரி, லீவ் கிடைச்சதுன்னா ஏதாவது வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லைம்பாங்க, போக முடியாதும்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இது எல்லாத்துக்கும் மீறி என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, எதிர்பாராத பண வரவு இருக்கும், எதிர்பாராத பொருள் வரவு இருக்கும், எதிர்பாராத உயர்வுகள், சில ப்ரமோஷன்ஸ், இன்சென்டிவ்ஸ், கரியர்ல டெவலப்மெண்ட் இருக்கும், எதிர்பாராத திருமணங்கள் நடக்கும். ஸோ எதிர்பாராத பல சர்ப்ரைஸ், நல்ல விஷயங்களில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். இப்ப சில பிரச்சனைகளை பத்தி பேசணும். அதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா, முதல் தீர்வானது குரு காயத்ரி மந்திரம். யூடியூப்லயே இருக்கு. இந்த குரு காயத்ரி மந்திரமானது ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 101 முறை தினமும் சொல்ல வேண்டும். 2வது, குரு ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும். ஆலங்குடியில் இருக்கு, தஞ்சை மாவட்டத்தில். 3வது, குருமார்களை வணங்க வேண்டும். ஆஞ்சநேயர், ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா போன்ற குருமார்களை வணங்க வேண்டும். 4வது, இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் பெற்ற அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அவர் தான் முதல் குரு உங்களுக்கு. இந்த நாளையும் செய்யும் பொழுது ஏற்கனவே நம்ம பேசின கெட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியா கம்மியாகி இல்லாமையே போயிடும். ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை செய்ய தான் வருகிறது. திடீர்னு நடக்கும், அதுதான் வித்தியாசம். ஆனா 2 ஸ்பீட் பிரேக்கர், 2 ஜெர்க்கு கொடுத்து தான் அது நடக்கும். 100 ரூபா கிடைக்கிற இடத்துல 200 ரூபா கிடைக்கும். ஆனா சில கஷ்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்றோம். என் உயிரினும் மேலான விருச்சிக ராசி அன்பர்களே, அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.